सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे। पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम्। ஆறாவது அத்தியாயம் தியான யோகம். தியானம் ரெண்டு வகைப்படும். சாதாரண தியானம், சகுண பிரம்ம தியானம். அது அந்தக்கரண சுத்திக்கு மாத்திரம்தான் யூஸ் ஆகுது. ஆனா இந்த சிரவண மனனம் பண்ணிட்டு அந்த ஆத்மாவை தெரிஞ்சுட்டு அந்த ஆத்மாவை அந்த மனசை அந்த ஆத்மாவில நிறுத்துறதுக்காக பண்ணக்கூடிய தியானங்கள், அதை பத்தி தான் இவர் மெயினா பேசுறாருங்க. அது நிதித்தியாசனம்னு சொல்லப்படும். அந்த நிதித்தியாசனத்தை சொல்லும் பொழுது இவர் அதனுடைய எப்படி பண்ணணும்னு பகிரங்க சாதனங்கள், அந்தரங்க சாதனங்கள், அதுக்கப்புறம் அதனுடைய சொரூபம் என்ன எல்லாம் சொன்னார். சொல்லி முடிச்ச உடனே கிருஷ்ணர் ஒரு கேள்வி கேட்டார். நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டு, மனசை ஆத்மால வெய்யி மனசை ஆத்மால வெய்யின்னு சொன்னா மனசு சஞ்சலமா இருக்கு, அங்கேயும் இங்கேயும் ஓடிண்டே இருக்கு, என்னால எப்படி ஆத்மாவை பண்றது அப்படின்னு சொன்னா அது ஒண்ணும் கஷ்டம் இல்லப்பா, அதுக்கு ரெண்டு உபாயம் இருக்கு. வைராக்கியம்னு ஒரு இருக்கு, அத்தியாசம்னு ஒண்ணு இருக்கு. இது ரெண்டுத்தினால திருப்பி திருப்பி உன்னுடைய மனசு அங்க இங்க போகும் பொழுதெல்லாம் அதை திருப்பி திருப்பி ஆட்டோ சஜஷன் கொடுத்து அதை எடுத்துன்னு வரணும், அபியாசம் பண்ணி. அது மாத்திரம் இல்ல, எல்லா வெளியில இருக்கக்கூடிய பொருள்கள் ஈர்க்கிறதுனாலதானே உன் மனசு போறது. வெளியில இருக்கக்கூடிய பொருள்கள் எல்லாம் வைராக்கியம் வந்துருச்சு, ஆனால் உன்னுடைய மனசானது தானா அடக்கி போகும், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி அதுக்கு சொல்லி இந்த மாதிரி மனசை கண்ட்ரோல் பண்ண முடியாதவனுக்கு இந்த யோகமானது சித்திக்காது. யார் இந்த ரெண்டுத்தையும் பண்றானோ அவனுக்கு தான், முயற்சி பண்றானோ அவனுக்கு தான் சித்திக்கும் அப்படின்னு சொன்னார். சொன்ன உடனே அர்ஜுனனுக்கு இன்னொரு ஒரு சந்தேகம் வந்துருக்கு. இந்த சமயத்தை போன வாரம் கூட பார்த்தோம், ஆனா இந்த தடவை சரியா பார்க்கணும்ன்றதுக்காக இப்போ அதை திருப்பி பார்க்க போறோம். அர்ஜுனௌவாச்ச அயதி ஸ்ரத்தயோ பேதா யோகா சலித மானசா. 37வது ஸ்லோகம். அப்ராப்ய யோக சம்சித்திம் தாம் கதிம் கிருஷ்ண கச்சதி. மனசுக்கு அப்டக்கிள்ஸ் நிறைய இருக்கு. தியானம் பண்ண போனோம்னா அது எங்கெங்கயோ போயிடுறது அப்படின்னு சொன்னோம். அது இவர் என்ன சொன்னாரு, விவேகம் அதுக்கு விவேகமும் வைராக்கியமும் அதுக்கு மஸ்ட், அது நீ பண்ணித்தான் ஆகணும். அப்படி பண்ணாதான் நீ உன்னுடைய மனசுல சிரவணம், ஒரு குரு கிட்ட உபதேசம் வாங்கினதால அந்த ஆத்ம ஞானமானது உனக்கும் அந்த ஆத்ம ஞானத்துக்கும் ஒரு கேப் இருந்துட்டே இருக்கும். there is always a distance. அந்த டிஸ்டன்ஸ் போகணுமானா அந்த நானே பிரம்மன்றது உன்னுடைய நாலேஜ் ஆகணும், உணவாகணும். அந்த அறிவானது, அந்த அறிவு உணவாகணும்னா அதுக்கு இந்த தியானமானது ரொம்ப அவசியம். அதனால அப்படி பண்ணிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொன்னார். அப்படிதான் பண்ணித்தான் ஆகணும், வேற வழியே இல்லைன்னா அந்நிய பந்தா வித்தியதே அயனாய, வேற வழி இல்லை அப்படின்னு வேற சொல்லிட்டார். இப்போ அர்ஜுனனுக்கு ஒரு சந்தேகம் வந்துட்டு, நீங்க சொல்ற வார்த்தை நம்புறேன், குருவனுடைய உபதேசத்தை 100% நம்புறேன், சாஸ்திரத்தை நம்புறேன், ஸ்ரத்தையோட இருக்கேன், ஸ்ரத்தையோட தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஆனாலும் என்னால அந்த முயற்சியை பண்ண முடியலையே, இது என்னுடைய ப்ராப்ளமா சொல்லுங்க. நான் எல்லாத்தையும் நம்புறேன், ஆனா முயற்சியும் பண்ண முடியல. இப்ப எனக்கு என்ன பயம் ஆயிடுச்சுன்னாக்க, இப்படி பண்ணதுனால நீங்க என்ன சொன்னீங்க, அது சாட்சாத்காரம் வந்தாதான் உனக்கு முக்தின்னு சொல்றீங்க. இப்ப நான் அது சாட்சாத்காரம் வரதுக்காக நிறைய சிரவணம் மனனம் நிதித்தியாசனங்கள்லாம் பண்ணணும்ன்றதுனால நிறைய ஞானத்துக்காக தலை வைக்கிட்டேன் என்னுடைய வாழ்க்கை முழுக்க. இப்போ இதெல்லாம் நான் இப்போ வராமையே போயிடுச்சுன்னா இந்த ஜென்மால அதுக்குள்ளேயே மரண காலம் வந்துருச்சுன்னு வச்சுங்க எனக்கு. ஏன்னா பித்தம் வாதம் கபம் இந்த 3 தான் ஒரு மரணத்தை டிசைட் பண்றது. அப்படி ஏதாவது அதுக்குள்ள ஏதாவது ப்ராப்ளம் எனக்கு மரணம் சம்பவிக்குமே ஆனால் நான் இவ்வளவு நாள் எடுத்த இது வேஸ்டா போச்சு, திருப்பி இன்னொரு ஜென்மா தானே வரணும், அதுக்காக நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன் அப்படின்னு அவனுக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. நான் ஒழுங்கா உபாசனை கர்மான்னு நான் பண்ணிட்டு இருந்தேன்னா அட்லீஸ்ட் லோகத்திலேயாவது எனக்கு அந்த யாகம் அந்த ஹோமம் இந்த ஹோமம்னு பண்ணிட்டு இருந்தேன்னாக்க காத்தால கிளாஸுக்கு வராம அதையாவது ஏதாவது நான் பாராயணம் பண்ணிட்டு இருந்தேன்னா எனக்கு வந்திருக்குமே. இப்ப அதுவும் போச்சு இதுவும் போச்சு, இப்ப 2 கட்டான ஆனா ஆயிட்டேனே அப்படின்னு ஒரு சந்தேகம் அவனுக்கு வந்துருக்கு. அயதிஹி ஸ்ரத்தையோ பேதா. அயதிஹினா என்னுடைய பிரயத்தனம் அல்ப பிரயத்தனமா இருக்கிறதுனால போதல,
அது வேதாந்தமானது ரமணரும் சங்கரரும் சொல்ற ஒரு வேதாந்தம். அது சேஷாதி சுவாமிகள், அது விஸ்வாமித்திரர், வியாசர் இவாளுடைய போத்த அது. அதுல போய் நான் போய் உள்ள போந்தேன்னாக்கன்ற இவனுக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் வந்துருச்சு. இப்படி வந்ததுனாக்கா எனக்கு எங்கேருந்து வருது? அதனால என்னுடைய பிரயத்தனம் நிச்சயமா அவளுடைய பிரயத்தனமா இருக்க முடியாது. ஆகையினால அந்த அல்ப பிரயத்தனம் தான் இந்த அயத்திகி. ஆனா எனக்கு சிரத்தை இருக்கு, இவன் மேலெல்லாம் முழுக்க நம்பிக்கை எனக்கு இருக்கு. சத்தையோ பேதகா, சத்தையோட கூடினவனாக நான் இருக்கிறேன். ஆனா என்னுடைய பிரயத்தனமானது அல்பமாக இருக்கு. இதனால என்னது? யோகா சலிதமானதா அப்படின்னா யோக பயிற்சியில தொடங்கி அது அந்த நிதித்தியாசனம் அடையறதுக்கு முன்னாடி, முக்தி பெறத்துக்கு முழுமையான வரத்துக்கு முன்னாடியே சலிதமாயிட்டேன், நழுவிட்டேன்னாக்க என்னுடைய மனசு நழுவிடுது அப்படின்னு சொன்னா அப்பிராப்திய யோக சம்சித்தி. அப்ப யோக சம்சித்தியானது எனக்கு கிடைக்க போறது இல்லை, அந்த ஞான யோகமானது சித்திக்க போறது இல்லை எனக்கு. அப்படி இருக்கும்போது அப்பிராப்திய காகத்தின் கிருஷ்ணா, அப்படி இருக்கும்போது என்ன கத்தியில அடைவன் கிருஷ்ணா? காகத்தின் கட்சி இவெல்லாம் எந்த நிலையை அடைவார்கள் அப்படின்னு கேட்ட உடனே அது மாத்திரம் சின்ன உபயம் விப்ரஷ்டா சின்னாப்ரமிவ நஷ்யதி அப்ரதிஷ்டோ மகாபாஹோ விமூடோ பிரம்மணபதி. அதுக்கு ஒரு காரணத்தை வேற சொல்றான். கஷ்டித்து உபய விப்ரஷ்டா, கர்மயோகத்தையும் சரியா பண்ணல ஞானத்துக்கு வந்ததுனால, ஞானத்திலையும் அவனுக்கு நிதித்தியாசனம் ஆத்ம ஞானமானது வரல. இப்ப இங்கேயும் நழுவிட்டா, அங்கேயும் உபயம் பிரஷ்ட, உபயம்னா ரெண்டுல இருந்து பிரஷ்டன் ஆயிட்டான் அவன். இங்கேயும் போக முடியாம அங்கேயும் போயிருந்தான். என்னுடைய எஃபர்ட் எல்லாம் இப்ப என்ன ஆச்சு? இந்த வாட்டி நான் போட்டது, இந்த ஜென்மால நான் போட்ட எஃபர்ட் எல்லாம் என்ன ஆச்சு? சின்ன அப்ரம் இவ நஷ்டது. அப்ரம்னா மேகம். ஒரு சின்ன மேகங்கள்ல பெரிய மேகம் வந்துச்சுன்னா அந்த சின்ன அப்புறம் நசிச்சு போயிடுறது. இல்ல ஒரு பெரிய காத்தடிச்சதுன்னா அந்த மேகமானது போயிடுறது, ஃபீல் அவுட் ஆயிடுறது. அந்த மாதிரி என்னுடைய எஃபர்ட் எல்லாம் போயிடுவேன். அப்படி போயிடுச்சுன்னாக்க இப்ப பாருங்க, எனக்கு என்ன நிலைன்னு தெரியல, திரிஷங்கு மாதிரி ஆயிட்டேன். இவர் இந்திரனானவர் மேல இருந்து அதெல்லாம் கிடையாது, நீ இந்த உடம்போடு இங்க வரக்கூடாது, நீ கேப்போ அப்படின்னு அவரை தரத்தி விட்டார். அவனை விஸ்வாமித்திரர் சொன்னா, நான் சொல்றேன், அவன் யார் சொல்றது, நீ மேல போ அப்படின்னு சொல்லி திரிஷங்கு நடுவுல மாட்டின்றான். அந்த மாதிரி ஆயிடுமே எனக்கு. அதனால நான் என்ன பண்ண, அப்பிரதிஷ்டா, நான் ஒரு பிரதிஷ்ட, ஒரு நிலை பெறாத ஒரு நிலையில நான் இப்ப இருக்கேன்னு. அது மாத்திரம் இல்ல, விமூடகா பிரம்மணபதி, அருமையான பாட்டு ஞான மார்க்கத்தினுடைய பந்தாவானது நல்ல பாட்டுன்னு எனக்கு குரு சொல்லியிருக்காரு, சாஸ்திரம் சொல்றது எனக்கு தெரியுது. அதுல இருந்து இப்ப நழுவி போயிட்டேன். பிரம்மண பதி விமூடகா, நான் அதுல இருந்து அதை ஃபாலோ பண்ண முடியாம மூடனா ஆயிட்டேன் நானு. இப்ப என்ன என்னுடைய கதி அப்படின்னு, ஏதன் மே சம்சயம், இதுதான் என்னுடைய சம்சயம் கிருஷ்ணா. ஏதன் மே சம்சயம் கிருஷ்ணா சே துமர்ஹசி அசேஷதா ஸ்வதன்ய சம்சயஸ்யாஸ்ய சேதா நஹி உபபத்யதே. என்னோட இந்த சந்தேகத்தை முற்றும் ஒழிக்கணும். ஏன்னா இந்த சந்தேகம் வந்ததுன்னா நான் யார்கிட்ட கேட்கிறேன், நான் யாரோ ஒருத்தர்கிட்ட கேட்கல வேதாந்தம் நிஜவாள மாதிரி, நான் சாட்சாத் பகவான் கிட்ட கேட்கிறேன். என்ன, அவர் போய் இந்த சம்சயத்தை எனக்கு போக்கடிக்காம இருக்கிறதுக்கான சான்ஸே கிடையாது. அதனால என்னுடைய இந்த சந்தேகத்தை முற்றிலும் போகணும். ஒழிப்பதற்கு உரியவன் யாரு? நீர் தான். என்ன, உங்களை தவிர வேற யாராலையும் இந்த சந்தேகத்தை போக்கடிக்க முடியுமா? வேற யாருமே கிடையாது. இருக்கிறது ஹார்சஸ் மவுத். நான் கேட்கிறேன் வேதாந்தம், அதனால நீங்க தான் அருகட்சி, அதனால உங்ககிட்ட தானே நான் இந்த கேட்பேன். இப்படி அவனுக்கு தோன்றது, இந்த சந்தேகத்தை இதை உங்ககிட்ட கேட்டுட்டேன், நீங்க தான் அதை எனக்கு தெளிவுபடுத்தணும் அப்படின்னு கேட்டான். ஏதன் மே சம்ச ஏதத்து, இந்த விஷயத்துல இந்த ஞானமும் போச்சு, கர்மாவும் போச்சு, ரெண்டு கட்டான ஆயிட்டேன்ற இந்த விஷயத்துல இதுதான் என்ன அவனுடைய கதி என்ன, இதுதான் மே சம்சயம், என்னுடைய சம்சயம். ஹே கிருஷ்ணா அப்படின்னா, எல்லாவற்றையும் கவரக்கூடிய கிருஷ்ண பகவான் நீங்க. அதனால நீங்க இந்த கேள்விக்கு நிச்சயமா பதில் சொல்ல முடியும். சேர்த்தும் அருகி அசேஷதா, உங்களாலதான் அசேஷதா, பாக்கி இல்லாம ஸ்கொயர்லி யூ கேன் ஒன்லி ரிமூவ். கீழே அந்த கொஞ்சம் கூட மூலத்தோட அறுக்கணும் நீங்க, இல்லைன்னாக்கா அது திருப்பி முளைக்கும். அப்படி வராம இந்த சம்சயம் எனக்கு திருப்பி வரக்கூடாது. அப்படி அந்த மூலத்தோட அதை அசேஷதா சேர்த்தும், அதை வெட்டக்கூடிய அருகசி உங்களுக்கு தான், அருகன் நீங்க தான். அதனால ஸ்வதன்யா, உங்களை விட வேற யாராவது இருக்காளா சொல்லி பாருங்க. நீங்க உங்களை விட வேற யாரு இருக்கா? சம்சயஸ்தி அத்திய, இந்த சம்சயத்துக்கு சேத்தா போக்கடிக்க கூடியவர்.
அல்ல உங்களை தவிர வேற யாருமே இன்னைக்கு உபபத்தியத்தை வேற யாரும் லாஜிக்கலி நோபடி வில் ஃபிட் இன். உங்களுக்கு இருக்கக்கூடிய தகுதி யாருக்கும் இல்லை. அப்படிப்பட்ட நீங்களே இருக்கும் பொழுது இந்த சம்சயம் எனக்கு இருக்கு, இந்த சம்சயத்தை நீங்க போக்கடிச்சுதான் ஆகணும் அப்படின்னு கேட்டாரு. கேட்டவொடனே பகவான் அவ்வளவுதான் இதுக்கு நான் பதில் சொல்றேன்னு ஆரம்பிச்சார். சரி, இப்போ வேதாந்த சாஸ்திரத்தினுடைய அந்த குளோரியை சொல்றதுக்காக இப்போ ஆரம்பிக்கிறார். ஸ்ரீ பகவான் உவாச்ச பார்த்த நைதேஹனாமுத்ர விநாசஸ்தஸ்ய வித்யதே நஹி கல்யாண கிருத்கச்சித் துர்கதிம் தாத கச்சதி அப்படின்னு ஒரு பெரிய கேரண்டி கார்டு கொடுத்தார் நம்மளுக்கு. இதை விட என்ன உங்களுக்கு செல்ஃப் கான்பிடன்ஸ் கொடுக்க முடியும்? என்ன பார்த்த இந்த வேதாந்தம் படிக்கிறவன் மாத்திரம் ஒரு சொல்றேங்க, பாக்கி பேருக்கெல்லாம் சந்தேகம் இருக்கு. இந்த லோகத்துல அவனுக்கு வருமா, அவன் பண்ண கர்மாவுக்கு ஏத்த மாதிரிதான் பலன் வரும், அவன் கர்மா எப்படி பண்ணான்னு அவனுக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. புத்தகத்துல சொன்ன மாதிரி கர்ம விஷயங்கள் தர்ம விஷயங்களை யாராலும் ஃபாலோ பண்ண முடியாது. அவாவா நினைச்சிட்டு இருக்காங்க நான் ஃபாலோ பண்றேன்னு. இந்த அசட்டுத்தனத்துக்கு எல்லையே இல்லை. அவளுக்கு முடிவானது நிச்சயமா அவளாலையும் சொல்ல முடியாது, யாராலையும் சொல்ல முடியாது. இந்த டவுட் எல்லாம் அவளுக்கெல்லாம் வரத்துக்கான சான்சஸ் இருக்கு. ஆனா இந்த வேதாந்தம் படிக்கிறவனுக்கு மாத்திரம் இந்த பிரச்சனையே கிடையாது அப்படின்னு முதல்ல ஒரு கோல் போட்டார். எப்படி அப்படின்னாரு, இந்த வேதாந்தம் படிக்கிறவன் நைவ இக இந்த ஊர்லயும் சரி உங்களுக்கு கஷ்டம்ன்றது கிடையாது. ஏன்னா இந்த வேதாந்தத்தை படிச்சதுனால உங்களுக்கு ஹவு டு டேக்கிள் தி ப்ராப்ளம்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் கீதை படிச்சவாளுக்கு. ஏன்னா உலகத்துல இருக்கக்கூடிய மனசெல்லாம் எல்லாமே புரிஞ்சிருந்தீங்க. ஒவ்வொருத்தர் இப்படிதான் உங்களை ஓஹோன்னு ஒருத்தப்ப ப்ரைஸ் பண்ணதுனால நீங்க அதுக்காக ஆடி போக போறதும் இல்லை. நீங்க ஒரே துக்கம் வந்துருச்சுன்னா இதுவும் கடந்து போகுன்ற உங்களை நாலேஜ் இருக்கு. ஆகையினால இந்த அனுபவத்தினால வரக்கூடியதெல்லாம் இந்த வேதாந்தத்தின் மூலமாக தான் உங்களுக்கு வந்தது. அதனால உங்களுக்கு இந்த லோகத்துல ஜெயிக்க முடியாதுன்றதே கிடையாது. டெஃபினெட்லி யூ ஆர் பெட்டர் தேன் எவரிபடி இன் திஸ் வேர்ல்ட். ஆச்சா, ஒரு இந்த லோகத்துல உங்களை பிரச்சனை இல்லை. அமுத்திர லோகத்திலையும் உங்களுக்கு பயப்படவே வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா நீங்க பண்ண இந்த வேதாந்தத்துக்கே புண்ணியங்கள்லாம் இருக்கு. இந்த புண்ணியமானது உங்களை நிச்சயமா அடுத்த தடவை நீங்க மனுஷ லோகத்தை பிறப்பீங்களே தவிர இல்ல மேல் லோகத்துக்கு போவீங்களே தவிர இதுக்கு கீழான லோகத்துக்கு போறதுக்கான சான்ஸே கிடையாது. என்ன அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துருச்சு அவருக்கு. கீழே பாஷ்யக்காரெல்லாம் எழுதுறான், ஐயோ அப்படி சொல்றாரு, நீங்க ஜடபரதருக்கு பார்த்து மானம் ஆயிட்டாரு அப்படின்னு. அந்த மானம் ஆயிட்டாருன்னா எதுக்கு ஆயிட்டாரு? அந்த மானம் ஆன உடனே அவருக்கு அந்த ஞானம் வரக்கூடிய பாக்கி இருந்ததுனால ஆகணும்ன்றதுக்காக உலகத்தை காமிக்கிறதுக்காக தான் வந்தாரே தவிர அது ஈனமான பிறவியா நீங்க நினைக்கிற மாதிரி வரல. அதனால சாஸ்திர சம்பந்தமா தான் இருக்கு, அப்படி நீங்க எடுக்க கூடாது. அதனால யார என்ன பண்ண போறான், நானே பதில் சொல்ல போறேன். எப்படிப்பட்ட குலத்துல இவன் பிறக்க போறான் இந்த வேதாந்தம் படிச்சவன். அப்படியே அவனுக்கு ஞானம் வரலன்னாக்கா அஸ்யூமிங் நீங்க சொல்றது இல்ல, அவன் சாகத்துக்குள்ள அவன் ஞானம் வரும், அந்த வேதாந்தம் அவனை கை விடாது. இன்கேஸ் அப்படி விடாது விட்டுடுத்தே ஆனால் அப்படின்றதான உன்னுடைய கேள்வி. அப்படி விட்டுடுத்தே ஆனாலும் அவனுக்கு பதில் நான் சொன்ன மாதிரி நான் அமுத்திர மேல் லோகத்திலையும் அவனுக்கு விநாசஸ்தஸ்ய வித்யதே, அவனுக்கு நாசமானது ந வித்யதேன்னு கிடையவே கிடையாது. நாட் நோன் அட் ஆல், தட் இஸ் நாட் பாசிபிள். வேதாந்தம் படிக்கிறவனுக்கு நாசம் ஆகுது இந்த லோகத்திலையும் நாசம் கிடையாது, மேல் லோகத்திலையும் நாசம் கிடையாது. ஏன்? அவன் கல்யாண கிருத்துன்னு பேர். அவனுக்கு கல்யாண கிருத்துனாக்கா மங்களமான காரியத்தை பண்றதுனாக்க ஓங்காரஸ்ட அதசத்த துவாவேதோ பிரம்மணப்புரா கண்டம் வித்வா விநிதியாதோ தஸ்மான் மாங்கலிகோ உபவ். அதுதான் மங்களமான ஒரு காரியத்தை அவன் பண்ணிட்டு இருக்கானா, வேதாந்தத்தை சிரவணம் பண்ணிட்டு இருக்கிறதா மங்களமான காரியம். கல்யாண கிருத்து அப்படின்னா சுபம், மங்களம், பத்ரம், ஸ்வஸ்திகம் இப்படின்னு சொல்றதால எல்லாம் சினானிம்ஸ் மங்களத்துக்கு. இப்படி வேதாந்தம் படிக்கிறவாளா மங்களமான ஒரு காரியத்தை பண்ணி கொண்டிருக்காரு. அவளுக்கு எல்லாம் பேர் கல்யாண கிருத்துன்னு பேரு. அவளை நமஸ்காரம் பண்றதுக்கு நானே ஒரு தடவையும் பூலோகத்துக்கு போயிட்டு இருக்கேன். சகசர சந்திர தர்சியாகவும் மாசோபவாசியும் நித்யாகனிகோத்திரியும் நித்யானதாதாரியும் பதிவிரதா ஸ்ரீகளையும் வேதாந்த வித்துகளையும் நமஸ்காரம் பண்றதுக்கு நானே போறேன்னாக்க அந்த வேதாந்த வித்துகள் எவ்வளவு பெரிய மங்களமா இருக்கணும். எங்கேன்னு வந்தது உனக்கு இந்த சந்தேகம்? அப்படிப்பட்ட நான் கல்யாணத்திற்கு கச்சித் துர்கத்தின் கச்சதி, அவனுக்கு ஒரு நாளும் கெட்ட ஒரு கதியை அவன் அடையவே மாட்டான். ஏ தாத்த அப்படின்னாரு. இந்த தாத்த அப்படின்ற ஒரு பதத்துல விசேஷம் இருக்கு. தாத்தனாக்கா தனம் தனோக்கி இது தாத்தகா, யார் இந்த உடம்பு கொடுத்தாரோ அவர்தான் தாத்தா. தாத்தகான்னாக்கா அப்பான்ற அர்த்தம். இங்கே இவர் என்ன சொல்றாரு, அர்ஜுனனை பார்த்து தாத்தான்னாக்க நம்ம லோகத்துல அப்பான்னு கூப்பிடுறது இல்லையா, ரொம்ப சந்தோஷத்துல அப்பான்னு கூப்பிட்டா அந்த அப்பான்ற அர்த்தம் இல்ல, ஆத்மாவை புத்திரனா மாத்தின்னு அந்த அப்பாவே மகனாதான் பிறக்கிறார். அது மாத்திரம் இல்ல, குரு சிஷ்யன் ரெண்டு பேரும் யார் தங்கிட்ட படிக்கிறாளோ அவளை
தன்னுடைய குழந்தைய தான் பார்த்து அவளுக்கு சொல்லி கொடுக்கணும்னு குருவனுடைய தர்மம் அது. அது எப்படி தெரியறதுனாக்கா, பிரஸ்னோபனிஷத்துல 6 ரிஷிகள் வந்தாங்க. 6 ரிஷிகளும் பிப்பலாதர் கிட்ட போய் வந்து அவ எல்லாம் பிரம்மனிஷ்டாள். அந்த வார்த்தையை கவனிக்கணும். அவெல்லாம் பிரம்மனிஷ்டாள், ஆனா பிரம்மத்தை பத்தி தெரிஞ்சுக்காக போறான் அப்படின்னு ஒண்ணு அவர் புரிஞ்சுட்டா. இவெல்லாம் சகுண பிரம்மனிஷ்டாள், நல்ல பெரிய. ஆனா சகுண பிரம்ம விஷயத்துல இருக்காளே தவிர அதுக்கு மேலான அகர்த்தா ஆத்மா சர்வஜா அகர்த்தா அபோக்தா நிரஞ்சனம் நிரவத்தியம் அது தெரியல அவனுக்கு. நிஷ்கலம் நிஷ்கிரியம் சாந்தம் நிரவத்தியம் நிரந்தரம்ன்றது தெரியல. அதனால அதை சொல்ல கொடுக்கணும்னு. ஆனாலும் என்னதான் பிரம்மனிஷ்டாளா இருந்தாலும் அதுல வேணா நீங்க பெரிய ஆளா இருக்கலாம். ஆனா இந்த வேதாந்தத்துக்குன்னு வரும்போது விவேகம், வைராக்கியம், பொறுமை, மரியாதை, ஹியூமிலிட்டி இதெல்லாம் மஸ்ட். இதெல்லாம் இல்லாதவனுக்கு வேதாந்தம் வரவே முடியாது. மிச்ச மாதிரி பரவாயில்லன்றதே கிடையாது. இங்க அதெல்லாம் வந்து பின்னாடி தெய்வீ சம்பத்துல சொல்ல போறாரு. இது எல்லாத்தையும் இந்த கோல் சொல்றது, கத்தி பேசுறது, கொடூரமா ஒருத்தர்கிட்ட பேசுறது, நான் கரெக்டா கட் அண்ட் ரைட்டா, இதெல்லாம் வேதாந்தம் படிக்கிறவனுக்கு அழகே கிடையாது. எப்படி இருக்கணுமோ அப்படி வினயமா இருக்கிறது தான் வித்யா. வினய சம்பன்னம் பிராமணே கவி ஹஸ்தினி இப்படி எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காரு. இப்படி இருக்கிறவனுக்கு தான் வருது. ஆகையினால நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் 1 வருஷம் நீங்க உங்களுக்கு பரீட்சைன்ட்டாரு. சம்பத்சரம் சம்பத்தியத்தை இங்க 1 வருஷம் இருக்காங்க. அவன் என்ன பண்ணாரு, இவருக்கு சிஸ்ரூஷ பண்ண தத்வித் பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையான்னு சொல்லியிருக்க. பரிப்பிரஷ்னம் பண்ணி சேவை பண்ணாதான், குருவுக்கு சேவை பண்ணாதான் இந்த ஞானமானது பரிமளிக்குமே தவிர இல்லைன்னா பரிமளிக்காதுன்றதுனால இதையும் காமிக்கணும்ன்றதுக்காக உபனிஷத்து. இது கீதையில சொன்னது. கீதையில ஏன் சொல்றாரு, உபனிஷத்துல சொன்னதுனாலதான் இவர் சொல்றாரு. அந்த உபனிஷத்துல பண்ண அவன் 1 வருஷம் இருந்த உடனே அவளுடைய வினயத்தை பார்த்தார், அவளுடைய சின்சியரிட்டியை பார்த்த உடனே குருக்கு இதுக்கு மேலேயும் நம்ம டிலே பண்றது நியாயம் இல்லைன்னு எல்லாரையும் கேள்வி கேளுங்க எல்லாம் சொல்றாங்க. ஒவ்வொருத்தர் ஒரு கேள்வியை கேட்டா எல்லாரும் கேள்வி முடிச்ச உடனே அவன் எல்லாரும் சேர்ந்து ஒரு நமஸ்காரம். பொம்ஹீன பிதா பரம்பாரம் தாரயசி, நீங்கள் அல்லவோ என்னுடைய அப்பா அப்படின்னு சொல்லி, நீங்கள் அல்லவோ அந்த எதை நான் தெரிஞ்சுக்கணுமோ அதை காமிச்சு விட்டீங்க. இல்லைன்னாக்கா எனக்கு தெரியாமையே போயிருக்கேன். இந்த சீக்கிரட்டு தெரியாம நான் தான் பிரம்மன்றது தெரியாமையே போயிருப்பேன் நான் அப்படின்னு சொல்லி நமஸ்காரம் பண்ணும்போது ஆச்சாரியார் ரொம்ப அழகா பாக்கியம் எழுதுறாரு. சாதாரணமா இந்த சரீரத்தை கொடுத்த அப்பாவையே வருஷா வருஷம் இவன் சாதெல்லாம் பண்ணிட்டு அப்படி போட்டுட்டு இருக்கான்னாக்க, இவனுடைய அறிவு கண்ணை திறந்து வைக்க அந்த அப்பாவுக்கு என்னத்தை நான் பண்ண முடியும்? என்ன இந்த பிளவர்ஸும் இந்த தானியங்களையும் இந்த திரவியங்களையும் போட்டா அது எந்த முறைக்கு? அதனால எங்களால முடிஞ்சது என்ன தெரியுமா, சாஸ்தாங்கமா உங்களுக்கு நமஸ்காரம் பண்றதை தவிர எங்களுக்கு தெரியல. அங்க பொம்ஹீன பிதா அப்படின்னு அங்க வேதத்துல சொல்லி இருக்கிறதுனால இவர் என்ன பண்றாரு, அந்த குரு இவர் என்ன தெரியறது இதுல இருந்துனாக்க, பகவான் அர்ஜுனனை மகனேன்னு அட்ரஸ் பண்றாரு. அப்பா அப்படின்னு, கிருஷ்ணா நகி கல்யாணத்துக்கு உனக்கு சொல்றேன்பா, ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் இது. வேதாந்தம் படிக்கிறவன் ஒரு நாளும் நான் கஷ்டின் துர்கத்தின் கட்சி, ஒரு நாளும் அவன் துர்கத்தியை அடைய மாட்டான்பா அப்படின்னு சொல்லிட்டு மகனே அப்படின்னு கூட்டுறதுனாலே அங்க விசேஷம் இருக்கு. அந்த வேதாந்த சாஸ்திரத்தினுடைய ஒரு மகிமையை அவர் குறிப்பால உணர்த்திட்டார். பிராப்திய புண்ணிய கிருதாம் லோகான் உஷித்வா சாஸ்வதி சமாஹ சுச்சீனாம் ஸ்ரீமதாம் ஏஹே யோக பிரஷ்டோ பிஜாயதே. நீ யோக பிரஷ்டன் யார சொல்றியோ அந்த யோக பிரஷ்டன் எவ்வளவு பெரிய ஆளுன்றத சொல்றேன் கேளு அப்படின்றார். நீங்க என்ன இதுவும் போயிட்டான் அதுவும் போயிட்டான் உபய பிரஷ்டம் ஆயிட்டானே அப்படின்னு தானே கேட்ட, யோக பிரஷ்டம் ஆயிட்டானே. ஒண்ணும் கிடையாது. அவன் என்ன பண்ணுவான், பிராப்திய புண்ணியதான் லோபான், அப்படி அவன் மரணம் சம்பவிக்குமே ஆனால் அந்த அறகுறையா வேதாந்தம் படிச்சு இன்னும் பிரம்மஞானம் வராம செத்து போனவனாக இருந்தால் அவன் பிராப்திய புண்ணிய கிருதாம் லோபான், புண்ணிய கிருதாம் புண்ணியத்தினால செய்யப்படுகின்ற அந்த லோகத்துக்கு தான் இவனும் போவான். அப்படின்னா என்ன அர்த்தம், இவன் படிச்ச வேதாந்தம் புண்ணிய காரியம், கல்யாண கிருத்து தானே இவன். ஸோ அந்த புண்ணிய காரியமே இவனை மேல் லோகத்துக்கு தான் கூட்டு போகும், கீழே எங்கேயும் கூட்டு போகாது. புண்ணிய கிருதாம் லோகான் பிராப்திய அடைந்து உஷித்வா சாஸ்வதி சமாகா, சாஸ்வதமாக அங்கே கொஞ்ச நாள், சமாகா அப்படின்னாக்க வருஷங்கள், சம்மத்சரம் தான் இங்க சமாகா, வருஷங்கள் அங்க இருந்து உஷித்வா அங்க அவன் ரெஸ்ட் எடுத்துட்டு அங்க போய் ரிசைட் பண்ணிட்டு கொஞ்ச நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் அவன் என்ன தெரியுமா பண்ணுவான், அந்த புண்ணியத்தையும் அவன் பண்ணதையும் அனுபவிக்க போறான். அங்கேயும் போய் ரொம்ப ஹாப்பியா இருந்துட்டு அதுக்கப்புறம் அந்த காலம் முடிஞ்ச உடனே சுஷீனாம் ஸ்ரீமதாம் ஏஹே, பணக்காரனுடைய வீட்டுல பிறப்பான். பணக்காரனுடைய வீட்டுல பிறப்பான்னாக்க தர்மங்கள்லாம் இல்லாம இருக்குமோன்னு இந்த காலத்தை வச்சு நமக்கு ஒரு பயம் வருமே அப்படின்றது அந்த காலத்திலேயே இருந்துட்டு போல இருக்கு. அதனால சுச்சீனாம் ஸ்ரீமதாங்க, சுச்சியாய தர்மத்தோட இல்லாத ஒரு பணக்காரர் வீட்டுல
எல்லாம் அங்க சகல தர்மங்களையும் ஃபாலோ பண்ற மாதிரி அத்தனை யாகம் யஜ்யங்கள் உபாசனை அப்படி எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்துல சுச்சீனாம் ஸ்ரீமதம். அது மட்டும் இல்ல, ஸ்திரீயும் இருக்கு அந்த வீட்டுல, சகல செல்வங்களும் இருக்கு. உங்களுக்கு எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் நல்ல அப்பா அம்மா நல்ல வீட்லயே நீங்க டிஸ்கஷன் எல்லாம் பண்ணலாம். வேதாந்தத்தை ஆல்வேஸ் அவைலபிள் உங்களுக்கு. அப்படிப்பட்டதான ஒரு சந்தோஷமான ஒரு ஸ்ரீமதாம் கேஹ, நீங்க கார்ல போய் வேதாந்தம் கேட்கலாம். அப்படி ஒரு சௌகரியத்தை கொடுத்து சுச்சீனாம் ஸ்ரீமதாம் கேஹே இந்த யோக பிரிஷ்டா அபிஜாயத்தே, இவன் அங்கதான் பிறக்க போறான். அதனால உன்னுடைய கிரகனுக்கு அவன் யோக பிரிஷ்டன் ஆயிடுத்தானாக்க துர்கதின்றதே நினைக்க கூட நினைக்காது. நல்ல கதியை அடைஞ்சு ரொம்ப பிரமாதமா அவனுக்கு இந்த ஞானம் வராம போகவே போகாது. யார் இந்த புத்தகத்தை தொட்டுட்டானா பகவான் he will see to it that he becomes a ஞானி and goes. அது வேற வழியே கிடையாது. என்ன இப்ப வேணா பார்த்தா தெரியாம இருக்கலாம் உங்களுக்கு, ஆனா இதுதான் உண்மை அப்படின்னு அடிச்சு சொல்றாரு. அதாவா இல்லன்னாக்க இன்னொரு ஒரு ஐடியாவும் சொல்றாரு. யோகினாம் ஏவ குலே பவதி தீமதாம் ஏதத் ஹி துர்லபதரம் லோகே ஜன்மயதி ஈதிருஷம். அதாவா இல்லன்னாக்க இந்த யோக புஷ்டம் இருக்கவங்க யோகினாம் குலத்துல பிறப்பான். நல்ல ஞானிகள் இருக்கக்கூடிய அப்பா அம்மாவுக்கு போய் இவன் பிறப்பான். நல்ல அப்பா அம்மா எல்லாம் எல்லாம் நல்லா இருந்த குடும்பத்துல பிறப்பான். அங்க ஸ்ரீமதா இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. ஏன்னா ஸ்ரீ இருந்ததுன்னாக்க தகராறு, ஒருவேளை இவன் கெட்டு போறதுக்கான சான்சஸ் கூட இருக்கு இல்லையா. ஒருவேளை பணக்காரத்துல பண்ணா என்னதான் பிறந்தாலும் அப்படி இருக்க. ஏன்னா விவேக் சூடாமணியில எவ்வளவுதான் ஞானம் வந்தாலும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்னு 4-5 ஸ்லோகத்துல பயமுறுத்தி விட்டுட்டாரு. அதனால இது கூட பண்ணலாம். அப்படி இல்லைன்னாக்க தரித்திரமா இருக்கும். ஆனா தீமதாம் இப்படி ஒரு குடும்பத்துல பிறக்கிறதுன்றது இருக்க, அது ஏகதிகி துர்லபதரம். முதல்ல சொன்னது துர்லபம், இது துர்லபதரம், இது ரொம்ப அதை விட துர்லபம். இப்படி ஒரு நல்ல வீட்டுல ஏழையான வீட்டுல இருப்பான். ஆனா சந்தோஷமாக எல்லா காரியமும் நடக்கிற மாதிரி வேதாந்தத்தை கேட்கிற மாதிரி ஒரு கன்வீனியன்ஸோட இவன் பிறப்பான். அப்படிப்பட்ட இந்த ஜென்மா ஈதிரிஷம் ஜென்மா, இப்படிப்பட்ட ஜென்மாவானது அவனுக்கு ரொம்ப துர்லபத்தரம். ஆனா அவன் கிடைக்கப்படுவான். அதனால எப்படி நீ பார்த்தாலும் கவலைப்படுறதுக்கான சான்ஸே கிடையாது. ஏன் அது மாத்திரம் இல்ல சார், பிறந்தா மாத்திரம் போதுமா? ஆனா திருப்பி ஆரம்பத்துல இருந்து ஆகாயத்தில இருந்து நான் தத்துவபோதம் படிச்சு ஆத்மபோதம் படிச்சு வேகிச்சூடாமணி படிச்சு நான் திருப்பியும் அண்ணாக்கா அது என்ன பிரயோஜனம் அப்படின்னா அதுவும் கிடையாது அப்படின்ட்டாரு. தத்ரம் புத்தி சம்யோகம் லபதே பௌர்வதேகிகம் ஏததே சததோ பூயஹ சம்சித்தௌ குருநந்தன. தத்ர இந்த புது ஜென்மால இவன் பிறக்க போறான அந்த ஜென்மால தம் புத்தி சம்யோகம் பௌர்வதேகிகம் லபத்தே. போன தேகத்துல அவன் படிச்சானா இல்லையா, அந்த புத்தியோட அந்த கூட்டுறவோட தான் அவன் பிறப்பான். பிறக்கும் பொழுதே அவன் அந்த நாலேஜ் இப்ப படிச்சதுதான் அவன் மனசுல என்ன போயிருக்கோ அதோடதான் அவன் பிறப்பானே தவிர இதுக்கு மேல என்ன பண்ணணுமோ அவன் படிச்சான். 8வது படிக்கிறவன் 9வதுல இருந்தான். அவன் எம்எஸ்சி படிச்சவனதான் பிஹெச்டி மாத்திரம் தான் அவனுக்கு பார்த்து. அப்படி என்ன படிச்சானா அதுக்கு மேல என்ன வருதோ அதுதான். தத்திர தம் பௌர்வதேகிகம் புத்தி சம்யோகம் லபத்தே. போன தேகத்துல என்னெல்லாம் அவன் கண்டுபிடிச்சு படிச்சானா அவன் மனசுல போய் இறங்கிட்டோ அதோட அவன் கிடைக்கப்பட்டவனாக பிறகுறான். அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா அதோட அவன் விட்டுல அந்த பாக்கி இருக்குல்ல அவனுக்கு ஞானம் வரத்துக்கு உண்டானது எதேச்ச அதை ட்ரை பண்ணி அவன் வாங்கிடுறான். அவன் அவ்வளவுதான் அந்த பாக்கி ஆகி அவன. ஏன்னா படிச்சது சாஸ்திரமானது எதுக்குமே போய்க்காது. எதேச்ச ததஹா பூயஹா திருப்பியும் அதை ட்ரை பண்ணி அவன் மூக்க ஞானி ஆகிதான் சம்சித்தோ, அவனுக்கு சம்சித்தி அங்க மோட்சமே கிடைக்கப்படுறது. ஆகையினால நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம். இந்த நாலேஜ் ஆனது ஒருபோதும் பொய்க்காது. நீங்க என்ன படிக்கீங்களோ இதுக்கு மேலதான் படிப்பீங்க. அப்படியே இருந்தாலும் இது சான்ஸ் இல்ல. ஒருவேளை இந்த ஜென்மால சம்பவிக்கலையானால் அப்படியும் கவலைப்பட வேண்டாம். அடுத்த ஜென்மால இப்படி முட்டை குறை தொட்ட கரை. இதுதான் நம்ம இந்த கான்செப்ட் தான் ஜீனியஸ் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அவன் பிறக்கும் போது ஏன்னா பௌர்வதேகியத்துல புத்தி சம்யோகம் என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அவன் பிறந்ததுனாலதான் அவனுக்கு எல்லாமே தெரியுது. ஒரு வருஷத்தை சொன்னானா எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிறான். குழந்தை ஜீனியஸா இருக்கான்னாக்க எல்லா ஜீனியஸும் அப்படிதான். ரமண பகவானும் அப்படிதான். அவளை சின்ன வயசுலயே அவளுக்கு வந்துருத்துனாக்க என்ன அர்த்தம்னா பௌர்வதேகிகத்துல அவ பண்ணதனுடைய வேதாந்த சிரவணத்தினுடைய பராகாஷ்ட அவளுக்கு விட்ட குறை தொட்ட குறை இருந்தது. அவ ஜடபரதர் மாதிரி இந்த ஜென்மால அவங்க பிறந்த உடனே அந்த ஞானமானது சித்திச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். அதனால பூயஹாசம் சித்தௌ குருநந்தன. அந்த போன உடல்ல அந்த பௌர்வதேகிகத்துல உண்டான அந்த புத்தியினுடைய கூட்டுறவத்தினாலதான் மேலும் அதை விட மேலான சித்தி அந்த பாக்கி வச்சுட்டு போன அந்த சித்தியை வேற அவன் எதத்தை அது செய்யணும்னு முயற்சி பண்ணுவான். அது முயற்சி ஆனது திருவினையாக முடியும். அது
ஆயிடுவான் அப்படின்னு. ஏ பூர்வாபியாசேன தேனைவ கிரியதே ஹ்யவசோபி சஹ ஜிக்ஞாசுரபி யோகஸ்ய சப்த பிரம்மாதி வர்த்ததே. சரி சார், அப்படியும் ஒரு சந்தேகம் வந்துருச்சுன்னா உங்க மனசுல, இதெல்லாம் சொன்னீங்க கரெக்ட் தான், பிறக்கும் போதே அவன் வேதாந்த அறிவோட தான் பிறப்பான்னு. அப்படி பிறந்து அவனுடைய சர்க்கம்ஸ்டன்சஸ்னால ஒருவேளை புத்தி அவனுக்கு தெரிய இல்லாம போயிருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கோ இல்லையோ, அப்படி இருக்குமேனு இப்படி குணஸ்டையா நம்ம நினைச்சோமே. ஆனால் என்ன, இப்ப நமக்கு சந்தேகம் எப்படி வேணாலும் வரலாமே, அதுக்கும் சான்ஸ் இல்ல அப்படின்னு. அதுக்கு இன்னொரு கேரண்டி கார்டு உங்களுக்கு. பூர்வாபியாசேன தேனை முன்னாடி பண்ண பூர்வாபியாசம் இருக்கு, நீங்க படிச்ச வேதாந்தமும் கீதை அட்டன் பண்ண கிளாஸஸ் இருக்க, அதனாலேயே தேனைவ கிரியதேகி அவசோகி, அவன் அந்த முன் பழக்கத்தினால அவன் அதை உணரவே இல்லை. எவசோகி, அவனுக்கு அந்த வேதாந்தத்துக்கு வரணும்னு ஆசை இல்லைன்னா கூட அவனை பகவான் அவனை ஒண்ணும் பண்ண முடியாது. அவனுக்கு எல்லாம் யோசிச்சு பார்த்தா எல்லாருமே அப்படித்தானே. நம்மள யாராவது நினைச்சோமான்னு இங்கெல்லாம் படிச்சு அது ஏதோ ஒரு காரணம், ஒரு தெய்வாதீனம் நம்ம சொல்லிடுறோம். அதுதான் அது புரியா. அப்படின்னா என்ன, பூர்வ தேகத்துல பண்ண சம்ஸ்காரங்கள், அவன் பண்ண புண்ணிய யாக அனுஷ்டானங்கள்லாம் போன ஜென்மால பண்ணுன்றதுனாலதான் இந்த ஜென்மால இப்படி ஒரு கிளாஸுக்கு நம்ம வரமாது. அவசோபி, அவனுடைய வசத்துல இண்டீடு அவனுடைய வசத்துல இல்லைன்னா கூட கிரியத்தே, அவனை இல்லைன்னா அவனை அது கவர்ந்து கூட்டு வந்துடும், கவரப்படும் அது. அதனால ஜிக்ஞாசுரபி யோகச்ச, அந்த அப்படிப்பட்ட இந்த யோகத்துக்கு இருக்கக்கூடிய ஜிக்ஞாசா, அந்த யோகத்தினுடைய தத்துவத்தை அறியணும்ன்ற ஒரு ஆசைப்பட்டவனாக யார் ஒருத்தன் வரானோ அவன் சப்த பிரம்ம அதிவர்த்ததே. இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் வச்சாரு. சப்த பிரம்மன்னா கர்மகாண்டத்துல இருக்கக்கூடிய பலன்கள். இவன் கர்மகாண்டத்துல இருக்கக்கூடிய பலன்கள்லாம் இவன் தாண்டிட்டான், அதனாலதான் இங்க வந்தான். அதனால இவனை திருப்பியும் தர்மத்துல போய் தள்ளாதீங்க. இவனை போய் எப்ப பார்த்தாலும் பண்ணியா உபாசனம் பண்ணியா அதெல்லாம் கிராஸ். ஆனா இப்படி சொன்னான்னா அவனுக்கு ஈகோ ஜாஸ்தி ஆயிடும். அதனால அவனுக்கு என்ன சொன்னாரு, எஜ்ஜது ஆச்சரித்து சிரேஷ்டா கதையை வைக்கிறோம் ஜனாக. நீங்க அஜ்ஞானி எப்படி பண்றோம்னா அதே மாதிரிதான் கர்மாவை பண்ணணும். ஆனா அதுல உங்களுக்கு நாட்டம் இருக்கக்கூடாது, அந்த ஆசை இருக்கக்கூடாது, அந்த பலன்ல இருக்கக்கூடாது. ஆனா அதே மாதிரியே இருக்கணும். எதுக்காக? லோக சங்கர அர்த்தம். உங்களுக்கு தேவையில்லை இந்த தர்மங்கள்லாம். ஆனா நீங்க அப்படி பண்ணாம போயிட்டா பையன் பண்ணுவானா, பக்கத்துல இருக்கவங்கலாம் பண்ணுவானா, எல்லாரும் இவரே அப்படி இருக்கான்னு பண்ணிடுவாங்க. அதுக்காக பண்ணணுமே தவிர நீங்க யஜ்யமோ யாகமோ நீங்க பண்ணாத உபாசனையோ நீங்க பண்ணாத கர்மாக்கெல்லாம் இல்லை. ஏன்னா சப்த பிரம்மன்னு சொன்னா, சப்த பிரம்மன்னா அந்த கர்மகாண்டத்துல இருக்கக்கூடிய எல்லா கர்ம பலனையும் இவன் தாண்டினவனா வருகிறான். நீங்க பிறக்கும் போதே இவன் கர்மகாண்டத்துல சொன்ன பலன்கள்லாம் அனுபவிச்சவனாதான் அவன் பிறக்கிறாங்க அப்படின்னு தெரியும் போது இவன் அதனாலதான் பெரியவா சொல்ற வேதாந்தத்துக்கு வரணும். பூர்வ ஜென்மால இதெல்லாம் பண்ணதுனாலதான் வரேன். அதுக்கு நம்ம இந்த ஜென்மால ஐயோ நம்ம வாஜ்பேயம் பண்ணலையேன்றதெல்லாம் கவலையே படுவாங்க. அதெல்லாம் பண்ணாம ஒண்ணு இது வராது அப்படின்னு. ஆனா இது அவளுக்கு சொல்ல முடியாது. அவன் அந்த ஸ்டேஜ்ல தான் இருக்கா இல்லையா? ஆகையினால பகவான் இங்க கேரண்டி சப்த பிரம்ம அதிவர்த்தத்தேனாரு. இந்த கர்மகாண்டங்களுடைய பலங்கள்லாம் கடந்தவனாக ஆகிறான். அதனால இவன் என்ன பண்றான், பறக்கும் போதே அந்த ஞானத்துடைய விட்டக்குறை தொட்டக்குறையோட பிரிக்கும் போது அது வந்த உடனே இவனுக்கு முடிவு போச்சு விஷயம் அப்படின்னு சொல்லிவிட்டாரு. பிரயத்னாத்யதமானஸ்து யோகி சம்சுத்த கில்மிஷஹ அநேக ஜன்ம சம்சித்தஹ ததோ யாதி பராம் கதிம். பிரயத்தனாத்து யதமானஸ்தா, அவன் இங்க பிறந்தா கூட அவன் என்ன பண்ண போறான், விட போறது இல்ல, பிரயத்தனம் பண்ண போறான். விடாமுயற்சியினால அதை எடுக்கதான் அபியசிக்கதான் போறான் அந்த யோகின்னு. அதனால என்ன, அவன் பிறக்கும் போதே பாவம்லாம் போய் சம்சுத்த கில்மிஷனை தான் பிறக்கிறான். இங்க பிறந்ததுனால இது எப்படி வந்தது அப்படின்னா, அநேக ஜென்ம சம்சித்தி. ஏதோ இந்த போன ஜென்மால அதுக்கு முந்தின ஜென்மால அநேக ஜென்மால இவன் நல்ல காரியங்கள் எல்லாம் பண்ணிட்டே வந்ததுனாலதான் இப்படி கடைசி ஜென்மா சரமே ஜென்மால இவனுக்கு இந்த வேதாந்த புஸ்தகத்தமானது தொடக்கூடியதான ஒரு சான்ஸ் கிடைச்சது. அநேக ஜென்ம சம்சித்தி, ஒரு ஜென்மா இல்ல, பல பிறவிகளை படிப்படியாக அவன் எய்த அந்த சித்தியின் காரணமாக அவன் என்ன பண்றான், இப்படி பண்ணிட்டே இந்த உட்டகுற தொட்டகுறையான அவன் யாந்தி பராம் கதி, அவன் உயர்ந்ததான அந்த மோட்ச நிலையை, உயர்ந்த கதியை அவன் சாஸ்திரியமா சொன்ன மாதிரி அந்த உயர்ந்த மோட்ச கதியை அவன் அடைகிறான். ஆகையினால இந்த ஞான யோகியானவன் எவ்வளவு வசதின்றதை நான் சொல்லவும் தேவையில்லை. அந்த யோகியானவன் எப்படி, தபஸ் வித்யோ அதிகோ யோகி ஞானித்யோபி மதோதிகா கர்மஜ்யஸ்யாதிகோ யோகி தஸ்மாத் யோகி பவார்ஜுன. தபஸ்வித்யோ, நிறைய யோகிகள் நமக்கு தெரியாது, எல்லா யோகம் தான் பண்ணிட்டு இருக்காங்க.
சில பேருக்கு ஜபத்துல இன்ட்ரெஸ்ட், ஜப யஜ்யம் பண்ணிட்டு இருக்கான். சில பேர் பூஜையில இருக்கான், உபாசனை பண்ணிட்டு இருக்கார்கள் சில யோகிகள். சில பேர் கர்மனாலேயே இருக்காங்க, அந்த வாஜ்பேயம் பண்றான், அப்தோதியாமம் பண்றான், சோடசி பண்றான், உக்தியம் பண்றான்னு அதுல இருக்காங்க. சில பேர் இந்த யோகால போய் ராஜயோகம் ஹட்ட யோகம்னு பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தோட சில பேர் என்ன பண்றாங்க, வேதாந்தத்தை படிச்சு இந்த ஞான யோகம் தான் வசதி அப்படின்னு. இதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்தோம், போன 4வது சாப்டர்ல 12 விதமான யஜ்யங்கள்லாம் சொன்னார். அந்த 12 விதமான யஜ்யங்கள்ல வசதி ஞான யஜ்யம் தான் அப்படின்னு சொன்னார் இல்லையா. அதே விஷயத்தை இப்ப சொல்றார். தபஸ்வியா இருக்கக்கூடிய இந்த உபாசனா யோகி இருக்கான் இல்லையா, இந்த உபாசனை பண்ணிட்டே இருக்கானா, அந்த யோகியை விட அதிகா இந்த யோகி ஞான யோகியானவன் அந்த உபாசனை பண்றதோட வசதி இவன் அதிகா. இவனுடைய ஞானிபியா அப்படி மத்தோ அதிகா. இந்த ஞானி அப்படின்னாக்க இந்த இடத்துல ஆத்ம ஞானி இல்ல. ஞானிபியான ஆச்சாரியால் என்ன இருக்கும், சாஸ்திரார்த்த பாண்டித்யம் இருக்கு. ரமண மன்னனுக்கு சாஸ்திரார்த்தங்கள்லாம் படிச்சிருக்கானே தவிர இன்னும் அந்த பிரம்மத்தை பண்ணணும்ன்ற முயற்சி அவன் பண்ணல. இப்படிப்பட்ட யோகியை விட அந்த பிரம்மத்தை தெரிஞ்சுக்கணும்னு மெடிடேஷன் பண்றான் பாருங்க, அந்த யோகி ஞான யோகியானவன் நிதித்தியாசனத்துக்கு அவன் அதிகா, அவன் அதை விட உயர்ந்தவன். கர்மித்ய இந்த கர்மயோகம் பண்ணிட்டு இருக்கான், அக்னிஹோத்திராதி கர்மங்கள்லாம் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய யோகியை விட இந்த யோகியானவன் வசதி. ஆகையினால அர்ஜுனா, நீ இப்ப உன்னுடைய கோல் என்ன சொல்லி கொடுத்துட்டான். இப்ப நீ என்ன ஆகிறதுக்கு ட்ரை பண்ண, தஸ்மாத் யோகி பவ அர்ஜுனா, ஞான யோகி பவ அர்ஜுனா. நிதித்தியாசன யோகத்துலதான் உன்னுடைய போக்கஸ் இருக்கணும். இனிமே இந்த விஷயத்த சொல்லி கொடுத்தாச்சுன்னா இனிமேல் போட்டு அதுலதான் இருக்கணும். நிதித்தியாசனத்துலதான் உன்னுடைய போக்கஸ் இருக்கணும். ஹே அர்ஜுனா, யோகினா அமபி சர்வேஷாம் மத்யதேன அந்தராத்மனா ஸ்ரத்தாவான் பஜதே யோமாம் தமே யுக்ததமோ மதஹ. எப்படின்னா சீக்கிரட் ஒண்ணு இல்ல, அவனை மாத்திரம் தான் நான் ரெகக்னைஸ் பண்றேன். பாக்கி பேரெல்லாம் என்கிட்ட எல்லாரும் வராங்க, அவாவா என்னென்ன கேட்கறாளோ அவளுக்கு கொடுக்குறேன்னு தவிர அவ யாருமே என்னையே கொடுன்னு யாருமே கேட்கல. பாவம் இக்னரண்ட் பீப்புள். அவெல்லாம் என்ன பண்ணாங்க, அது வேணும் இது வேணும், பரீட்சை பாஸ் பண்ண, பிள்ளைக்கு நல்லா கல்யாணம் பண்ணணும், பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும், நான் பெரிய ஆளாகணும், எனக்கு புகழ் வேணும், எனக்கு ப்ரொமோஷன் வேணும், எல்லாம் கேட்டாங்க. அதெல்லாம் கொடுத்தேனே தவிர யாராவது இந்த யோகி ஒருத்தன் தான் தன்னைத்தானே கொடு, என்ன கொடு, வாசுதேவனை கொடுன்னு கேட்கறான். இந்த வேதாந்தி மாத்திரம் தான் அது கேட்கறான். ஆகையினால யோகினாமப்பி சர்வேஷாம், எல்லா யோகிகளிலேயும் உசந்தவன் யாரு? ஏன்னா மத்கத்தேன அந்தராத்மனா, அந்தராத்மாவில் அவன் என்னையே கேட்கறான். அவன் பிரம்மத்தை தானே விரும்புறான். நான் தானே வாசுதேவன், நான் தான் பிரம்மம். அந்த பிரம்மத்தையே அவன் எப்ப பார்த்தாலும் வரித்து கொண்டு என்னையே ஏஷ விருணுதே தேன லப்யா, அவன் என்னையே வரணம் பண்ணிட்டு இருக்கான். அந்த பிரம்மத்தை வேணும் பிரம்மத்தை வேணும்னு அவன் மெடிடேஷன்ல. அப்படின்னு நான் என்ன இருக்கேன், அதுவும் எப்படி ஸ்ரத்தாவான் பஜதேவான், ஸ்ரத்தையோட அந்த குரு உபதேசத்துக்கு ஏத்த மாதிரி, சாஸ்திரத்துக்கு ஏத்த மாதிரி அதுல இருக்கக்கூடிய வேதாந்த வித்யா குரு வாக்கிய வேதாந்தானாம் ஸ்ரத்தா விஸ்வாசா ஸ்ரத்தா, அதான் நம்ம பார்த்தோம். குரு வாக்கியத்திலேயும் வேதாந்த வாக்கியத்திலேயும் ஸ்ரத்தையோட யார் ஒருவன் தொழுகிறானோ, பஜத்தே யஹா மாம், யார் ஒருவன் என்னை தொழுகிறான், சமே யுக்ததா, என்னை பொறுத்த வரைக்கும் சஹா, அவன் தான் யுக்ததமன், அவன் தான் தி பெஸ்ட் யோகி. யுக்த தமஹான்னாக்க சூப்பர்லேட்டிவ் டிகிரி. யுக்தஹா யுக்ததரஹா யுக்ததமஹா, யுக்ததம தி பெஸ்ட் அமங் தி யோகி இந்த வேதாந்தம் படிக்கிறவன் தான் அப்படிங்கிறது மே மதா. இதுதான் என்னுடைய நிச்சிதமான ஒரு அபிப்பிராயம். இது ஸ்ரீமத் பகவத்கீதாசு உபனிஷத்து பிரம்ம வித்யாயாம் யோக சாஸ்திரே ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சம்வாதே ஆத்ம சம்யம யோகோ நாம ஷஷ்டோத்யாயः. இப்படி பகவத்கீதையில ஆத்ம சம்யக யோகம் எனக்கூடிய 6வது அத்தியாயம் இங்கே முடிவடைந்தது.